50% டிஸ்கவுண்ட்டில் பட்டாசு எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. டிஸ்கவுண்ட் ஆஃபரோட நம்ம 150 ரூபாய்க்கு தான் நம்ம இதை கொடுக்குறோம். வெளியே நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு 200 மேலே தான் வரும். பார்த்துட்டிங்கன்னா மணிமணி ஐட்டம், இது குழந்தைகள் விரும்பக்கூடிய ஐட்டம். இதுதான் மோஸ்ட்லி நிறையா போயிட்டுருக்கு. ஓகே, பணமாக வரும், நல்லா ஹைட் போய் டம்மி நோட்ஸுகள் வரும். ஓகே ஓகே. மற்ற இதே மாதிரி மற்ற பக்கம் இருக்கும் மணிமணின்னு சொல்லுவாங்க. ஓகே, பட் அது இது மாதிரி இருக்காது. உள்ளே வந்து கலர் பேப்பர் வச்சுருப்பாங்க, இல்லைனா நோட்டு பார்த்தீங்கன்னா சின்ன நோட்டாக வச்சுருப்பாங்க. இது வந்து ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தென்றல். தீபாவளி ஆல்மோஸ்ட் நெருங்கிருச்சு. தீபாவளி அப்படின்னாலே நம்ம பட்டாசை தான் நம்ம மெயினாக யோசிப்போம். அப்படி பட்டாசுன்னு யோசிச்சாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது பார்த்திங்கன்னா சிவகாசி. அந்த சிவகாசி பட்டாசோட நேரடி விற்பனை நிலையம் நம்ம ஹோம் டவுனில் போட்டிருக்காங்க ஃபஸ்ட் டைமாக. இங்கே நிறைய வெரைட்டி ஆஃப் பட்டாசு வச்சுருக்காங்க. பத்தாவதுக்கு இந்த வருஷம் நிறையா புது பட்டாசு வெரைட்டியெல்லாம் வந்திருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறது உள்ளே போய் பார்க்கலாம். ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன வருது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ஒரு 10 வருஷமாக பட்டாசு தொழில் பண்ணிகிட்ருக்கோம். புளியம்பட்டியில் இதுதான் முதல்ல பண்ணியிருக்கோம். இத்தனை நாள் நாங்கள் கோயம்புத்தூரில் பண்ணிகிட்டு இருந்தோம். புளியம்பட்டியில் நம்ம மக்களுக்காக புளியம்பட்டியில் ஃபஸ்ட் நாங்கள் கடை போட்டிருக்கோம். இங்கே வாங்க, நேரடியாக வாங்க. நிறையா பட்டாசு வெரைட்டிஸ் இருக்குது. எல்லாம் குறைஞ்ச விலைக்கு கொடுக்குறோம். தரமான பட்டாசுகள் கம்பெனி விலைக்கே நாங்கள் கொடுக்குறோம். பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ புளியம்பட்டியில் சிவகாசி பட்டாசு நிலையத்தோட நேரடி விற்பனை நிலையமாக நீங்கள் போட்டுருக்கீங்க. பட்டாசோட ப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. எந்த அளவுக்கு கம்மியாக கொடுத்துட்ருக்கீங்க இப்போ? சிவகாசியில் நீங்கள் என்ன ரேட்டுக்கு எடுக்கிறீங்களோ அதை விட உங்களுக்கு இங்கே டிரான்ஸ்போர்ட் என்ன சார்ஜோ அதை மட்டும்தான் நாங்கள் போடுறோம். எக்ஸ்ட்ரா வேறு எதுவும் போடலை. நீங்கள் அங்கே எடுக்கிறதுக்கு இங்கே டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் என்னவோ ப்ளஸ் இப்போ வந்து ஜிஎஸ்டி இருக்குது. ஜிஎஸ்டி, டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ், எந்த ஒரு கேஸ் எடுத்தாலும் 3% எங்களுக்கு பேக்கிங் சார்ஜஸ் வருது. அது போக ஆள் கூலி, அப்புறம் இந்த செட்டு செலவு, இது மட்டும்தான் நாங்கள் பண்ணுறோம். வேறு எதுவும் பண்ணல. எக்ஸ்ட்ரா காசு எதுவும் இல்லை. நீங்கள் அங்கே எடுக்கிற ரேட்டுக்கு இதுக்கும் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா என்ன ரேட் ஆகுமோ அதுக்கு நீங்கள் இங்கேயே வாங்கிக்கலாம். நீங்கள் போனீங்கன்னா இப்போ டீசல் செலவு அதெல்லாமே பண்ணுவீங்க, அங்கே போய் எக்ஸ்பென்ஸ் பண்ணுவீங்க. அந்த ரேட்டு அங்கே அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ரேட்டு உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போது மக்கள் வந்து இங்கே வந்துட்டாங்கன்னா நீங்கள் வேறு பக்கம் போக மாட்டாங்கன்னு நீங்கள் ஷூராக சொல்ல முடியும். ஏன்னா அந்தளவுக்கு எங்கள்கிட்ட வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் பாருங்கள், எல்லாமே பிராண்டட் ஐட்டம் நம்மளுது. ஓகே, நம்மளுக்கு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் லோக்கல் பிராண்டு அப்படி எதுவும் நினச்சிக்காதீங்க. இப்போ நம்மளது கம்பி மத்தாப்பு பார்த்தீங்கன்னா ஏசியன் கம்பி மத்தாப்பு. அது அவங்க வந்து இப்போ பண்ணுறது இல்லை. கிட்டத்தட்ட ஒரு ஆதி காலத்துலேருந்து அவங்க அப்பா தலைமுறையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிங்களா? இப்போ கம்பி விலையுமே ஏறிடுச்சு. கரெக்டுங்களா? நீங்கள் மற்ற பக்கம் கம்பேர் பண்ணும்போது நம்ம கம்பெனி கம்பி மத்தாப்பு. ஸோ உங்களுக்கு குவாலிட்டி வைஸில் எந்த இஷ்யூவும் வராது. சில கம்பி மத்தாப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் அமுத்தி உடஞ்சி நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அந்த கம்பி மத்தாப்புலேருந்து மருந்து ஒழுகு. பட் நம்மளது அப்படி இல்லை. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்கும். ஓகேங்களா? கம்பி மத்தாப்புலேயே பார்த்துட்டிங்கன்னா நம்மளது 7 சென்டிமீட்டர்லேருந்து 30 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர் நம்மக்கிட்ட கம்பி மத்தாப்பு இருக்குது. கம்பி மத்தாப்புலேயே இத்தனை வெரைட்டிஸ் இருக்குது. அதுவாக நீங்கள் புஸ்வானத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 5-6 வெரைட்டிஸ் இருக்குது. புஸ்வானத்துலேயே நீங்கள் காஸ்ட் வைஸ் நீங்கள் கம்மியாக பார்த்தீங்கன்னா சின்ன புஸ்வானம் இருக்குது. இல்லை எனக்கு கொஞ்சம் டைமிங் வரணும், நாங்கள் பற்ற வச்சுட்டு எங்கள் குழந்தைகளை காட்டணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு பெரிய வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் பற்ற வச்சுட்டு உங்கள் குழந்தைகிட்ட காட்டுற வரைக்கும் அது டைமிங் எரியும். அந்தளவுக்கு இருக்குது புஸ்வானம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஷவர்ஸ் இருக்குது. ஷவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் புளியம்பட்டிக்குள்ளே யாரும் பார்த்துருக்காத ஒரு ஷவர்ஸ் நம்ம கடையில் இருக்குது. ஷவர்ஸ்னால் எப்படி சொல்லணும்னா, இப்போ உங்களுக்கு புஸ்வானம் எப்படி வருமோ அதுலேயே கொஞ்சம் கிராண்டாக இருக்கும், கிராண்ட்னஸாக இருக்கும். பார்க்குறக்கு எப்படி சொல்கிறேன்னா ஒரு பக்காவாக இருக்கும். டைமிங் உங்களை அந்த அளவுக்கு வரும். புஸ்வானம் வச்சிங்கன்னா புஸ்வானம் எந்த அளவுக்கு டைமிங் வருமோ அதை விட இது ஜாஸ்தி டைமிங் வரும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு கிராண்டாக இருக்கும். இது ஸ்டார் வெல்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம இவங்க கம்பெனிலேருந்து டைரக்ட் டீலரு. நமக்கு இது வர ப்ரைஸு அதோட இன்க்ளூட் நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம 50% டிஸ்கவுண்ட் ஆஃபரோட நம்ம 150 ரூபாய்க்கு தான் நம்ம இதை கொடுக்குறோம். 150 தான் கொடுக்குறோம். இது சப்போஸ் நம்ம ஊருன்னு விடுங்க, வெளியே வாங்கினா என்ன ப்ரைஸ் கொடுப்பாங்க? ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்ல முடியும். ஒரு இது வெளியே நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு 200 மேலே தான் வரும். 150 ரூபாய்க்கு மேக்ஸிமம் யாருமே கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு. ஏன்னா இப்போ
டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் தான் நீங்கள் சிவகாசியிலேருந்து இங்கே வரக்கு மேக்ஸிமம் டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் தான் அது மட்டும்தான் நாங்கள் போட்டிருக்கோம். அதனால தான் இந்த விலை வரும், வேறு எதுவும் கிடையாது. இப்போ இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? புஷ்வானம், சங்கு சக்கரம், கம்பி மத்தாப்பு அந்த மாதிரி இன்னும் நிறையா இருக்குது. இது பார்த்துட்டிங்கன்னா மணிமணி ஐட்டம், இது குழந்தைகள் விரும்பக்கூடிய ஐட்டம், இதுதான் மோஸ்ட்லி நிறையா போயிட்டுருக்கு. ஓகே. இது வந்து மணிமணிங்கிறது வந்துட்டு உள்ள நம்ம வெடிக்கும் போது உள்ளே இருந்து பணமாக வரும், நல்லா ஹைட் போய் அந்தளவுக்கு உள்ள டம்மி நோட்ஸ்கள் வரும். ஓகே ஓகே. மற்ற இதே மாதிரி மற்ற பக்கம் இருக்கும் மணிமணின்னு சொல்லுவாங்க. ஓகே. பட் அது இது மாதிரி இருக்காது. உள்ளே வந்து கலர் பேப்பர் வச்சுருப்பாங்க, இல்லைனா நோட்டு பார்த்தீங்கன்னா சின்ன நோட்டாக வச்சுருப்பாங்க. இது வந்து ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். ஓகே. அந்தளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டி இருக்கும், அந்தளவுக்கு நிறையாவும் வருது இல்லை. ஓகேங்களா? இது மற்ற பக்கம் கிடைக்காது, மோஸ்ட்லி கிடைக்காது. ஏன்னா இது நமக்கே ரேர் பீஸு. ஓகேங்களா? நம்மளே இது வந்து டிமாண்ட் பண்ணி தான் வாங்கணும். இது வந்து 380 ரூபாய்க்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். 2 பீஸ் 380 2 பீஸ் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு அந்த அளவுக்கு இது ப்ரைஸ் வைஸ் அந்த அளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும். குழந்தைகள்லாம் மேக்ஸிமம் இது ஒன்று நீங்கள் வெடிச்சிட்டிங்கன்னா அந்த ஏரியாலேயே நிறையா சில்ட்ரன்ஸ் உங்கள் வீட்டு முன்னாடி தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அது ஃபேமஸான வெடி. இங்கே நம்ம ஊரில் என்னென்னு தெரில, கோயம்புத்தூரில் விரும்பி வாங்குவாங்க. நாம் இந்த வருஷம் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா இந்த வருஷம் நியூ அரைவல்ஸ்னு சொல்லி ஹெலிகாப்டர்ஸ் வந்திருக்கு. ஓகே. இது உங்களுக்கு ஹெலிகாப்டர் சூப்பராக இருக்கும், சில்ட்ரன்ஸ் விரும்பி வாங்கக்கூடியது. ரெண்டாவது ஃபோட்டோ ஃப்ளாஷா. ஓகே. உங்களுக்கு ட்ராகன் ஜெயில் மேலே போகிறது, காக்டைல்ஸு. இந்த காக்டைல் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ளவர் பாட் மாதிரி நினச்சக்கூடாது. இது காக்டைலுங்கிறது வந்துட்டு கீழிருந்து போகும்போது ஒவ்வொரு விட்டு பிரியும் போதுமே உங்களுக்கு வெடிக்கும். சவுண்டு நல்லா வரும், அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். நைட் டைம் யூஸ் பண்ணுற மாதிரி. உங்களுக்கு பகல் டைம் யூஸ் பண்ணுற மாதிரி வெடிகள் இருக்குன்னா அடிகுண்டு இருக்குது. சின்னதுலேருந்து நம்மளுக்கு அடிகுண்டு ஒரு 4 வெரைட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? 4 வெரைட்டிஸ் அணிகுண்டு இருக்குது. அது போக நமக்கு ஸ்டார்டிங் 100 வாலாலேருந்து 10,000 வாலா வரைக்கும் நமக்கு இருக்குது, நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? 100 வாலா வேணுனாலும் 100 வாலா வாங்கிக்கலாம். 10,000லேயும் நாங்கள் வெரைட்டி கொடுக்க ட்ரை பண்ணோம். பட் எங்களால் முடியல. நாங்கள் என்ன நினச்சோன்னா ஒரு 150 ரூபாய்க்கு ஒரு 1000 வாலா கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நாங்கள் அங்கே சிவகாசியில் நிறைய பேர்த்திட்ட விசாரித்து அதுக்கும் நாங்கள் ஏற்பாடு பண்ணோம். ஸோ வந்தது ஒரு கேஸ் தான் 150 ரூபாயில் எல்லாமே போயிடுச்சு. இனி நெக்ஸ்ட்டு இப்போவே சேல்ஸ் ஆயிடுச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. 150 ரூபாவில் வந்தது எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ நம்மக்கிட்ட இருக்குது 1000 வாலா பாண்டியன் வந்து வெடி ஐட்டத்தில் பேர் போனது. இது ஒன்று மேலே போய் வெடிக்கிற ஸ்ட்ரைட் ஷாட்டில் எல்லாமே பாண்டியன் பேர் போனது. அதாவது பட்டாசை பற்றி தெரிஞ்சவங்க யாருமே பாண்டியனை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸ்டாண்டர்ட் எந்த அளவுக்கோ அது மாதிரி பாண்டியன். ஓகேங்களா? பாண்டியனில் ஒவ்வொரு பட்டாசு வெடித்தா மிஸ்ஸே ஆகாது, எந்த ஃபில்லுமே மிஸ் ஆகாது. அந்த அளவுக்கு அது பாண்டியன் குவாலிட்டி. ஓகேங்களா? பாண்டியனில் நம்மளுக்கு 1000 வாழை வெறும் 440 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். ஓகேங்களா? 1000 வாழை மற்ற பக்கம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது நம்ம பக்கம் தான் கம்மி, சீப் அண்ட் பெஸ்ட்டு. அதே நம்ம மக்களுக்காக நீங்கள் 1000 வாழை 440 ரூபா பாண்டியன் வாங்குறீங்கன்னா, இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணும், கம்மி ரேட்டில் வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம அதுக்கும் கொடுத்துருக்கோம். தேவீஸில் எடுத்திருக்கோம். ஆமாம், இங்கே இருக்குது. 340 ரூபா தான் அதோட ப்ரைஸு. 150 ரூபாயில் நம்ம எடுத்தோம். ஆனால் அது சோல்ட் ஆயிடுச்சு. இப்போ என்னால் காட்ட முடியல. பட் இன்றைக்கி நைட்டு லோடு வந்துச்சுன்னா நான் நான் ஏற்றிக்குவேன். நீங்கள் வாங்க, நாங்கள் உங்களுக்கு இருந்தால் எடுத்து பெஸ்ட்டாக பண்ணித்தரோம். அதுக்கப்புறம் ஒரு 120 ஷாட் இருக்குது. 120 ஷாட் பார்த்தீங்கன்னா நமக்கு நீங்கள் ஒரு வச்சுட்டு நீங்கள் ஹாயாக உட்காந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கிராண்டாக இருக்குமோ நீட்டாக பொறுமையாக பார்க்கலாம். நீங்கள் வச்சுட்டு உங்கள் ஃபேமிலிஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு பார்க்குற அளவுக்கு அது டைமிங் இருக்கும். எல்லாம் நைட்டு வெடிக்கிற அந்த அளவுக்கு ஹைட் போகும். அது பார்த்துட்டிங்கன்னா அந்த ரெட் புல் பார்த்துட்டிங்கன்னா 7 பால்ஸ், சிங்கிள் பைப்பு, 4 இன்ச் பைப்பு. ஒரு வெடி அடிச்சுன்னா மேலே 7 பால்ஸ் போகும். 7 கலர்ஸ் இருக்கும். அது ஒரு வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அதுலேயே 2 பால்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அது நம்ம பிராண்ட், நம்ம கம்பெனி டைரக்ட் டீலர், நம்ம சன்ஷைன் நம்மளுது. ஓகேங்களா? அவங்களோட அவுட்லெட் தான் நம்ம போட்டிருக்க புளியம்பட்டியில். அது டபுள் பால் வரும் நமக்கு. அது போக 60 ஷாட் இருக்குது, 100 வாலா இருக்குது, 100 ஷாட் இருக்குது, ராக்கெட்ஸ் இருக்குது. புசுபானத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வெரைட்டி 6 வெரைட்டிஸ் கொடுத்துருக்குறோம். இப்போ நீங்கள் இந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு சன்ஷைனில் தான் போட்டிருக்கோம். 5 பீஸ் தான் வரும். நல்லா பெருசாக இருக்கும். பூச்சட்டின்னு சொல்லுவாங்க, புசுவானம்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே இதுதான். இதில் 5 பீஸ் இருக்கும், நல்லா பெருசாக இருக்கும். இல்லை எனக்கு இதுலேயே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் சிறுசாக இருந்தால் பரவாயில்ல, எனக்கு 10 பீஸ் இருக்கிற ஐட்டமாக கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு ரங்கோலி இருக்குது, கலர் கோட்டி இருக்குது. இல்லை இதை விட ஒன்றும் சிறுசாக வேணும் அப்படின்னு சொன்னால் அசோகா இருக்குது.
இல்லை அதோட எனக்கு அந்த அளவுக்கு வேண்டியதில்லை, எனக்கு சும்மா கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக வேணும், இல்லை எனக்கு கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்லன்னா ஸ்பெஷல் இருக்குது. ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி சாட்டை இடத்துல பெருசு இருக்குது, சிறுசு இருக்குது. தீபாவளிக்கு யூஸ் பண்ணுற அத்தனை பட்டாசு வெடிகளும் நம்ம கிட்ட இருக்குது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்ததை உங்களை ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வாங்க பாருங்கள், பிடிச்சிருந்தா எடுங்க. அந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டி ஐட்டம், நீங்கள் குவாலிட்டி வைஸில் நீங்கள் யோசிக்கவே வேண்டியதில்லை. என்ன நம்ம ஸ்டாண்டர்டு தான் வாங்கணும், இது வேறு பிராண்டு அப்படின்னாலும் நீங்கள் நினச்சிக்காதீங்க. பட்டாசை பற்றி தெரிஞ்சவங்கன்னா சன்ஷைன் பிராண்டு தான். நீங்கள் சிவகாசியில் போயிட்டு இந்த பிராண்டு ஐட்டம் கேட்டிங்கன்னாவே கண்டிப்பாக சொல்லுவாங்க, அந்தளவுக்கு குவாலிட்டியான பிராண்டு. ஓகேங்களா. ரெண்டாவது பிஜிலிலேயே நம்ம 2 வச்சுருக்கோம். மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பிஜிலியே பார்த்துட்டு ஸ்டிப்டு பிஜிலி, ரெட் பிஜிலி. இந்த பேக்கிங் பார்த்தீங்கன்னா உங்கள் பிஜிலியில் நார்மல் பாக்கெட்டில் இது சன்ஷைனோடது, தென் பாண்டியனோடது நம்ம வச்சுருக்கோம். பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு உள்ள உதிரும் மருந்து. நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாவே அந்த ஒவ்வொன்று வெடிக்கும் போது மருந்து இருக்கும், கையில் படும். இது அந்தளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும், மருந்தே செதறாது. பார்த்தாலே தெரியுது. இது அதே மாதிரி தான். அது உங்களுக்கு ரெட் பிஜிலி, இது ஸ்டிப்டு பிஜிலி. நம்ம ஸ்டிப்டு பிஜிலியே வெறும் 50 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்கோம் நம்ம. ஆமாம், இது அது 40 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் ரெட் பிஜிலி. உள்ள 100 கவுண்ட் கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இது நம்ம 12 ஷர்ட் கொடுத்துட்ருக்கோம், 2 ரேட் கொடுத்துட்ருக்கோம். இது நார்மல் கலர். ஓகேங்களா. 12 கலருமே ஒரே மாதிரி கலரில் தான் வரும். 200 ருபீஸ் நம்ம இது ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கோம். பெஸ்ட் ப்ரைஸாக நம்ம 200 ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம். ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா இதுலேயே ஒரு 20 ருபீஸ் ஜாஸ்தி வரும் உங்களுக்கு. லக்கான்னு சொல்லிட்டு அது 12 ஷர்ட் தான். அது மல்டி கலர் வரும். அது பாண்டியன்ஸ் கம்பெனி. உங்களுக்கு 12 கலர், 12 கலர்ஸ் வரும். ஓகேங்களா. அது இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் சிங்கிள் பைப் வெடிக்கிறவங்க யார் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நயகரா ஃபால்ஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அது ஃபஸ்ட்டு பேர் வந்து நயகரா ஃபால்ஸ். இப்போ நிறையா பேரில் வந்துட்டுருக்கு. அப்படியே வெடிச்சா கோல்டன் ஷவர் மாதிரி வரும். ஓகேங்களா. அது நம்ம பாண்டியனில் இருக்குது. அந்த ஐட்டம் நம்ம வச்சுருக்கோம். எல்லாம் பெரியவங்க வெடியாக சொல்லிட்டு இருக்கிறீங்க. குழந்தைங்க வெடிக்கிற துப்பாக்கி ஐட்டம் பார்த்துடலாம். துப்பாக்கி வெடிக்கிற ஐட்டத்தில் வந்துட்டு நம்ம புது அரைவல்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா விங் கேப் துப்பாக்கின்னு சொல்லுவாங்க. இது நியூ அரைவல். சேஃப்டியில் குழந்தைகளுக்கு சேஃப்டி ஃபஸ்ட்டுன்னு விரும்புகிறவங்க இதுதான் வாங்குவாங்க. இதுதான் நானும் சஜஸ்ட் பண்ணுறேன். பிகாஸ் என்னென்னா இது உங்களுக்கு வெடிக்கும்போது எந்த தீயும் வந்து கைக்கு வராது. இப்போ நீங்கள் வெடிக்கும்போது எல்லாமே உள்ளதாக வரும். ஸோ முன்னாடி தான் போகும். நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி ஜஸ்ட்டு இது மருந்துமே உங்கள் கையில் படாது, ஸ்டிப்ஸ் எதுவுமே படாது. ஓகேங்களா. இந்த இது வந்து அதில் ஃபிட். ஆமாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிப்ஸுமே வந்து சோனி கம்பெனி. ஓகேங்களா. ஸோ எந்த இதுவுமே மிஸ் ஆகாது உங்களுக்கு. இந்த ரோலில் எல்லாமே வெடிக்கும், எந்த இதுவுமே மிஸ் ஆகாது. இப்படி வெடிக்கும்போது குழந்தைங்க இப்படி வெடிப்பாங்க, இல்லை வெடிக்கும்போது கண்ணில் தெரிச்சிடும். அந்த பயமே எதுவும் வேண்டியது கிடையாது. ஏன்னா நீங்கள் இங்கே வெடிச்சிங்கன்னா இங்கே தான் தீ வருமே. தீ வராது, புகை ஒரு சப்போஸ் ஸ்பார்க்கு வந்தாலுமே இங்கே வராது, உங்கள் கைக்கு எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. ஓகேங்களா. நீங்கள் ஜஸ்ட் இப்படி ரிமூவ் பண்ணிங்கனாவே அது வந்துடும். இது இல்லாமல் நம்ம நார்மல் ஐட்டம் வச்சுருக்கோம். நார்மல் துப்பாக்கிஸும் வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு சின்ன பசங்களாம் எனக்கு பெரிய துப்பாக்கி வேணும்னு சொல்லுவாங்க. அது ரெண்டாவது இது நம்ம அந்த காலத்தில் நம்ம யூஸ் பண்ண இப்போல்லாம் இது குழந்தைகளுக்கெல்லாம் இது தெரியாது, வெயிட்டாக இருக்குதும்பாங்க. நம்ம அந்த காலத்தில் இது ரொம்ப நாள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காகவே இது வாங்கியிருப்பாங்க. ஆமாம். சேம் இது ரோல் கேப் தான். இதுலேயே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெரைட்டிஸ் இருக்குது. பொம்மை வச்சது, கலராக இருக்குது. எல்லாமே ஈகிள் பிராண்டு தான் நம்மளது. துப்பாக்கியில் ஈகிள் பிராண்டு, பூட்டு அதெல்லாம் வரும்ல, அந்த கம்பெனியோடது ஈகிள் பிராண்டு. நல்ல குவாலிட்டியான ஐட்டம். பெஸ்ட் ரேட்டும் கம்மி ரேட்டு. உங்களுக்கு துப்பாக்கி ரேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டு உங்களுக்கு 30-40 தான் வரும். அதை எடுத்துட்டிங்கன்னா 30, அதில் எடுத்துட்டிங்கன்னா 40, 30-40 தான் வரும். உங்களுக்கு 150 ரூபா வரைக்கும் துப்பாக்கி இருக்குது. இப்போ குழந்தைங்களாம் வெடிக்கிறது கம்பி மத்தாப்பு, துப்பாக்கி இந்த மாதிரி விஷயங்கள் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். கம்பி மத்தாப்புன்னு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா சின்ன அளவு தான் இருக்கும், இந்த அளவு தான் கம்பி இருக்கும். குழந்தைகளுக்கு கை பிடிக்கும் போதே நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் கை பிடிச்சி தான் பிடிப்போம். ஏன்னா சுட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு சேஃப்டிக்கு அதுக்கு சேஃப்டி நம்ம கிட்ட இருக்குது. அது 50 சென்டிமீட்டர் கம்பி மத்தாப்பு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நல்லா லென்த்து கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் அப்போவே சொன்னேன்ல, குவாலிட்டி வைஸில் நம்மளது இருக்குங்க. இப்போ நான் எடுத்த எந்த இதுவுமே இல்லை. ஓகேங்களா. உங்களுக்கு மருந்து கரெக்டாக அந்தளவுக்கு இருக்கும். உங்களுக்கு 50 சென்டிமீட்டருங்கும் போது நீங்கள் குழந்தைகளுக்கு பத்திரமாகவும் இருக்கும், எந்த இதுவுமே தீக்காயுமே ஆகாது. அந்தளவுக்கு அது குவாலிட்டியாகவும் இருக்கும். இது வரைக்கும் வருது. ஆமாம். உதிர்றது இல்லை மருந்து உதிராது. ஆமாம். ஏன்னா இப்போ நீங்கள் குழந்தைங்க தொட்டுருவாங்க, அப்படியே வாயில் வைப்பாங்க, அந்த இதில் மருந்து வராது. ஓகேங்களா. இதில் 5 பீஸ் உங்களுக்கு வரும். நல்லா டைமிங் எடுத்து எரியும்.
நீங்கள் ரொம்ப நேரம் ஒரு கம்பி மத்தாப்பே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் கேரண்டியாக வரும். அந்த அளவுக்கு உங்களுக்கு டைமிங் இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் பார்த்ததை விட இங்கே நிறைய ஐட்டம் இருக்குது. எனக்கு அந்த அளவுக்கு காமிக்க முடியல, அந்த அளவுக்கு டைம் இல்லை. இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. நீங்கள் வாங்க, ஒன்ஸ் நேரில் விசிட் பண்ணுங்கள், பாருங்கள். உங்களுக்கு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். அந்த அளவுக்கு வெடி இருக்குது உங்களுக்கு. குவாலிட்டி வைஸ்லேயும் சரி, ப்ரைஸ் வைஸ்லேயும் சரி, பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் சப்போஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாராச்சும் புளியம்பட்டி இல்லை, கோயம்புத்தூர் நியரில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் இங்கே வர வேண்டிய நெசசரி இல்லை. நீங்கள் குறும்பம்பாளையத்தில் நியர்பை இருந்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு ரெஸ்டாரண்ட், சேம் ஜல்லிக்கட்டு ரெஸ்டாரண்ட்லேயே நம்மளோட ஷாப் இருக்குது. அது போக டைட்டில் பார்க், தண்ணீர் பந்தல் டைட்டில் பார்க் பக்கத்துலேயே இன்னொரு ஷாப் இருக்குது. அண்ட் தென் காந்தி மாநகரில் பஸ் ஸ்டாப் நியர்லேயே இருக்குது. கோல்டு வில்ஸில் பார்த்தீங்கன்னா கோல்டு வில்ஸ்லேயும் நம்ம பஸ் ஸ்டாண்டு நியர் மகேஷ் கேட்வே ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஒரு இடத்துல வாங்குகிற ப்ரைஸ் லிஸ்ட்டை வச்சு நீங்கள் இன்னொரு இடத்துலையும் கூட வாங்கிக்கலாம். எல்லா பக்கம் சேம் ப்ரைஸ் லிஸ்ட், சேம் வெரைட்டிஸ் ஐட்டம் இருக்கும். சப்போஸ் ஒரு இடத்துல இல்லாத ஐட்டம் கூட சஃபுல் பண்ணிக்குவாங்க. நீங்கள் வாங்க, வந்து பாருங்கள். அந்தளவுக்கு ஐட்டம்ஸ் இருக்குது. பெஸ்ட்டாக பண்ணித்தரோம். ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டீங்க. நிறைய வெரைட்டி ஆஃப் பட்டாசு இருக்குது. ப்ளஸ் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா புது வெரைட்டி நிறைய வந்திருக்குதுன்னு பார்த்தோம். இது ஒரு கம்பெனியோட டைரக்ட் சேல் சென்டருங்க. அதனால் உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே ஆல்மோஸ்ட் கம்மியாக தான் கிடைக்கிது. நம்ம நார்மல் ஷாப்பை வாங்குறத விட இங்கே கம்மியாக தான் கிடைக்கிது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இங்கே கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க 50% டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது. கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தென்றல்ங்கிற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி ஒரு நல்ல விளாகில் சந்திப்போம். Until then, this is bye from Pragadesh.